திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறநலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறநலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், வழியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், வழியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறநலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். கடவுளை தேடும் மனிதே உனது ஞானத்தின் முதலிலை. அந்த ஞானத்தின் நிலைக்கு தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் மனிதே உனது ஞானத்தின் முதலிலை. அந்த ஞானத்தின் நிலைக்கு தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் சலுகையில் இறையாட்சி மலரும் இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். ஈதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய இரு கரங்களை விரித்து நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அன்பில் வாழ அழைக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் நம் ஆண்டவர் இயேசுவின் திரு இருதயத்தின் மாபெரும் பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவருடைய அன்பு தன்னுடைய இதயத்திலே வெளிப்படுத்துகின்றார். குத்தி திறக்கப்பட்ட அந்த விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து அருட்சாதனங்களும் திருச்சபையும் உருவானது. இதிலிருந்து தான் நாம் அனைவரும் வாழ்வை பெற்றிருக்கின்றோம், வாழ்வின் ஊற்றினை பெற்றிருக்கின்றோம். இந்த மாபெரும் விழாவை கொண்டாடும் இந்த நாளிலே அந்த திரு இதயத்திற்கு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய மறை மாவட்டத்தையும் இந்த அகில உலகத்தையும் ஒப்பு கொடுத்து விசேஷமாக ஜெபிப்போம். விசேஷமாக இந்த நாட்களிலே நாம் அனைவரும் கவலையோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து நமக்கு சீக்கிரத்திலே ஆண்டவர் விடுதலை கொடுத்து தன்னுடைய அன்பிலே நாம் அனைவரும் நிலைத்திருந்து வாழ்ந்து அந்த ஆண்டுடைய சாட்சிகளாக திகழ்ந்திட நம் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளிலே ஆசீர்வதித்திட வேண்டுமென விசேஷமாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலி ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பாந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்று ஆகிய அந்த திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்று பிள்ளைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கூர்ந்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்படச் செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைப்பிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்ந்த மாட்டார். எனவே நீங்கள் கடைப்பிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பதில்: ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். அவரது திருப்பெயரை ஏத்திட இன்னுயிரே ஆண்டவரை போற்றிட அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை பழுக்குடி நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும்
இதயத்தை மணிமூடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகின்றது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கின்றார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கின்றார் எனவும் அறிந்து கொள்கின்றோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகிர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கின்றார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகின்றோம். கடவுள் அன்பாயிருக்கின்றார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மயம் உடையவன் ஆகவே என் நூதனத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர்.
வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 25 30 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு முன்பாக, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீரே. ஆம் தந்தையே, இவதே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சுயந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாக இருக்கிறது என்றார் கிறிஸ்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவின் அன்புக்கு மிகவும் நெருக்கமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கும் அன்பு இறை மக்களை, பங்கு தந்தையின் சார்பிலும் சக குருக்களுடைய சார்பிலும் திரு இருதய ஆண்டவருடைய பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அருள் தந்தை முன்னுரையிலே சொன்னது போல ஆண்டவருடைய இருதயம் வாழ்வு கொடுத்த இருதயம். நம்முடைய வாழ்வை பாதுகாக்கக்கூடிய, நம்முடைய வாழ்வுக்கு தேவையான மகிழ்ச்சியையும் அருளையும் வளங்களையும் கொடுக்கக்கூடிய அன்பு, பேரன்பு அந்த திரு இருதயத்திலே இருக்கிறது. அந்த அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம், அந்த அன்பை அனுபவிக்கக்கூடிய நாம் நிச்சயமாக வாழ்வை இழந்து போவதில்லை. நிறை வாழ்வை நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை கொரோனா சூழ்நிலை. எங்கே பார்த்தாலும் கொரோனா என பயம். இன்னைக்கு இந்த விழாவை கொண்டாடக்கூடிய எல்லாரும் வெளியே போகும்போது கையில் ஒரு ஆரஞ்சு கொண்டு போகணும். இதுதான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வேக்சின், ஆரஞ்சு. என்னது இந்த ஆரஞ்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இணை சட்டம் 6வது அதிகாரம் 5வது வசனம் 6:5. அதனால இது பைபிள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு. அது என்ன சொல்லப்படுகிறது என்று பார்த்தால், நீங்க உன் முழு உள்ளத்தோடு, உன் முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு அறிவோடு உன் ஆண்டவரை நீ அன்பு கூறு, அன்பு செய்வாயாக. உன் முழு இதயத்தோடு, என்னுடைய முழு இதயத்தோடு நான் அன்பு செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, முழு இதயத்தோடு மீகா எழுதிய இறைவாக்கினர் மீகா எழுதிய அதிகாரத்திலே 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம். நேர்மையான இருதயத்தோடும் இரக்கத்தோடும் நீ நேர்மையை கடைபிடித்து தாழ்ச்சியோடு உன் ஆண்டவர் முன்பு இரு, அவருடைய இருதயம் உன்னை பற்றி கொள்ளும். இதான் அந்த வசனம். அன்புக்குரியவர்களே, நான் நேர்மையான இருதயத்தையும் என்னுடைய இதயத்தில் இரக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய இருதயத்தையும் நான் தாழ்ச்சியோடு இந்த ஆண்டவருடைய திரு இருதயத்தை அன்பு செய்யும் பொழுது அந்த வாழ்வை நாம் பெறுகிறோம். ஆண்டவர் கிறிஸ்து தரக்கூடிய பாதுகாப்பை பெறுகிறோம். ஆண்டவர் கிறிஸ்து தரக்கூடிய வளங்களை நானும் எனது குடும்பமும் பற்றி கொள்கிறது. இதுதான் முழு இருதயம், முழு உள்ளத்தோடு. பிரியமானவர்களே, முழு உள்ளத்தோடு, முழு உள்ளமும் என் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். இப்பொழுது நம்முடைய உள்ளத்தை பார்த்தோம் சொன்னா, நம்முடைய உள்ளத்துல நிறைய பயம், அச்சங்கள், கலக்கங்கள், கவலைகள், நிறைய கவலையோடு இருக்கிறோம். அபுகுக் என்கிற ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார். அவருடைய உள்ளத்தை அவர் 3வது அதிகாரத்திலே 17 - 19 உள்ள வசனத்துல சொல்றார். அவருடைய வசனத்தை பாருங்க. மிக அழகான உள்ளத்தோடு ஆண்டவரை அன்பு செய்யக்கூடிய உள்ளம், ஆண்டவரை அன்பு செய்யக்கூடிய உள்ளம். அந்த வசனம் சொல்கிறது, அத்தி மரத்துல எனக்கு எதுவும் கிடைக்காமல் போனாலும், என் திராட்சை செடியில எனக்கு கனிகள் இல்லாமல் போனாலும், என் ஒலிவ மரத்துல எனக்கு எதுவுமே கிடைக்காமல் போனாலும், என் ஆடுகள் கிடாய்கள் எனக்கு அழிந்து போனாலும், வயல்வெளிகள் எனக்கு ஒண்ணுமே இல்லாம போனாலும், என்னுடைய மாடுகள் இழந்து போனாலும், நான் என்னுடைய ஆண்டவரில் மகிழ்ச்சியோடு இருப்பேன். என் உள்ளம் ஆண்டவரில் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் என்னுடைய ஆண்டவருடைய இருதயம் பேர் இரக்கமும் பேர் அன்பும் பெருமையான அருளும் கிருபைகளும் நிறைந்த இருதயத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த உள்ளம் நம்மிடம் இருக்க வேண்டும். நம்மகிட்ட நிறைய அச்சம் இருக்கலாம், வெளியே வர்றதுக்கு கூட நம்ம பயம், ஒருவர் தொடர்றதுக்கு பயம், பக்கத்தில் நிற்கிறதுக்கு பயம், இதெல்லாம் உண்மை.
பட் நோ ப்ராப்ளம். என்னுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்க வேண்டும்? எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய இருதயத்தை அன்பு செய்து, எல்லா சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் சரி, நான் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். நான் ஆண்டவருடைய இருதயத்தை பார்க்கும்போது என்னை எதுவும் அச்சப்படுத்தக்கூடாது. அவருடைய அன்பு என்னை ஆட்கொள்ள வேண்டும். இதுதான் இரண்டாவது, என் முழு உள்ளத்தோடு நான் ஆண்டவரை அன்பு செய்தல். மூன்றாவதாக முழு அறிவோடு. பிரியமானவர்களே, 1 பேதுரு 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, அறிவு தெளிவோடு இருங்கள். நீங்கள் ஆண்டவரை விசுவசிக்கிறீங்களா? நீங்க ஆண்டவருடைய அருளை பெறணுமா? உங்களுடைய அறிவு தெளிந்த அறிவாக இருக்க வேண்டும். நம்முடைய அறிவு மயங்கிய அறிவாக இருக்கக்கூடிய மாறாக தெளிவான அறிவை ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்டது கேட்கிறது என்றால், ஆண்டவருடைய இருதயத்துக்குள்ள முன்னாடி வந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறார், நம்முடைய காயங்களை ஆற்றுகிறார், புது வாழ்வை கொடுக்கிறார். அப்படி புது வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம் அந்த வாழ்வை காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய அறிவினால், விவிலியத்தினால், ஆண்டவருடைய கட்டளையினால். இன்றைய வசனம் சொல்வது போல, நான் தந்தை அறிந்திருக்கிறேன், தந்தை என்னை அறிந்திருக்கிறார். அந்த அறிவு, தந்தையிடம் இருக்கக்கூடிய அறிவு, மனம் மாறிய பின்பு மீண்டும் அந்த பாவத்தை செய்யாத அளவிற்கு நான் முயற்சியோடு இருக்கக்கூடிய விவிலிய அறிவு, ஆண்டவருடைய வார்த்தையின் அறிவு. இந்த அறிவை பெற்று நாம் ஆண்டவரை அன்பு செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த 6:5 நமக்கு பாதுகாப்பையும் வல்லமையையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் எழுச்சியும் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் தரும். அன்புக்குரியவர்களே, அதோடு இணைந்து இந்த திருப்பலியில் பங்கு கொள்வோம். ஆண்டவருடைய இருதயம் நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கும். ஆமேன். விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன். அவரே சுதனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் வாழ்ந்து பிறந்தார். போன்ஸ் பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்திற்கு இறங்கி 3ஆம் நாள் மரித்தோடு வைத்திருந்தார். பரலோகத்துக்கு எழுந்தள்ளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை உடந்த பக்கத்தில் விட்டிருக்கிறார். அவற்றிலிருந்து ஜீவனையும் மருத்துவரையும் நடத்தியிருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். புனிதருடைய சமூகத்தை பிரயோஜனத்தை விசுவசிக்கிறேன். பாவ பொருத்தனை விசுவசிக்கிறேன். சரீரோத்தானத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவசிக்கிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் பாவத்தால் இறைவனின் அன்பை இழந்த போதும் அவர் நம்மை வெறுப்பதில்லை. மனிதனை மனிதனாக இருந்து அன்பு செய்ய தம் ஒரே மகனையே மனிதனாக அனுப்பி அவரது திரு இதயத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து அன்பு செய்து வருகிறார். இந்த அன்பு தந்தையிடம் நமக்காக மன்றாடுவோம். உங்களுடைய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் பீட்டர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபடும் இல்லத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறையரசை பரப்ப அயராத ஆர்வமுடன் உழைக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திரு இதய படங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இதயத்தின் சிறப்பான ஆசியை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜெபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவைகளில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனவேதனையினாலும் உடல் நோயினாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் திரு இதயம் அவர்களுக்கு ஆறுதலாயிருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் திருநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவரும் மீதும் உமது ஆசியை பொழிந்தருளும். எங்கள் கருத்துக்கள் நிறைவேறவும் திரு இதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். விசேஷமாக இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து உலக நாடுகளுக்காகவும் நம்முடைய நாட்டிற்காகவும் மாநிலங்களுக்காகவும் இதை தடுக்க உழைத்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், அரசாங்க அதிகாரிகள் மற்றும் ஈடுபட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர்தான் பலத்தையும் சக்தியும் கொடுத்திட வேண்டுமென, விரைவில் பாதிக்கப்பட்டவர்கள் நலமடைய வேண்டுமெனவும் ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல பரிசுத்த தந்தாய், நேர்மையுள்ள உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நன்மனதோடும்
உமது திரு சந்நிதியில் பணிபுரிய ஆசிக்கின்றோம். ஆனால் பலவீனர்களான நாங்கள் சோதனைகளினால் அலைக்கழைக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து உம் திருமகனின் இதயத்தை புண்படுத்தி இருக்கின்றோம். உமது பேரன்பினால் எங்களை மன்னித்து உம் திருமுன் நாங்கள் எழுப்பிய இந்த மன்றாட்டுக்களுக்கு தயவாய் செவி சாய்த்திடுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை தருகின்றேன் இறைவா, எமையே ஏற்றிடுவீர். நான் காணிக்கை தருகின்றேன் இறைவா, எமையே ஏற்றிடுவீர். எமக்காய் படைத்த படைப்புகள் அனைத்தும் உமது செயலன்றோ? இறைவா, உமக்கு சொந்தமன்றோ? காணிக்கை தருகின்றேன் இறைவா, எமையே ஏற்றிடுவீர். இருளில் நான் வாழும் பொழுது ஒளியாய் வருகின்றீர். உணவை நான் தேடும் பொழுது உன்னுடலை தருகின்றீர். ரசத்தை நான் தேடும் பொழுது உம் ரத்தத்தை தருகின்றீர். உழைப்பின் பயனை குருக்களின் வழியாய் பலியாய் மாற்றுகின்றீர். இறை பலியாய் மாற்றுகின்றீர். காணிக்கை தருகின்றேன் இறைவா, எமையே ஏற்றிடுவீர். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கை எல்லாம் உள்ள பிதாவாகிய இறைவனை கேட்டதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவரை அன்பாதவும் திருமணி இதயத்தின் சொல்லக்கரை அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்தனவையாகி எங்கள் பாவங்களுக்கு கடுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்கு உரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் மூச்சுகளிலிருந்து மகிழ்வுடன் முகர்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால்
ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துகில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த ஒவ்வொருவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னியான புனித மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித வளனார், புனித திருத்துதர்கள், அதிதூதர்களாக இருக்கக்கூடிய மிக்கேல், ராஃபேல், கபிரியல் ஆகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை தாழ்ந்து பணிந்து மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்த
செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கண்டிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தின் ஒற்றுமை அளித்தருடைய திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். இறைவனின் செம்மறி வரை உலகின் பாவங்களை போக்குகின்றவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளையாலும் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகளிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பேராயரின் பெயராலும் மறைமாவட்டத்தின் பெயராலும் இந்த பங்கின் குருக்களின் பெயரினாலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறுதி ஆண்டவரின் திருவிழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதி ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பங்கையும் நம்முடைய மறை மாவட்டத்தையும் தன்னுடைய அன்பிலே என்றுமே வைத்து காத்துருள தொடர்ந்து ஜெபிப்போம். அவருடைய அன்பிலே நாம் என்றுமே நிலைத்திருப்போம். ஈசோ
ஆண்டவரே